ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், உங்கள் கூடிய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு rrbapply.government.in வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஜென் நம்பர் 6 2024 என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல்னு ஓபன் ஆகும். இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்க டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இங்க ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்பர்ஸாவோ லெட்டர்ஸாவோ கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இங்க லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 இருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் நடக்க போகுது. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நீங்க லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டீடைல்ஸு, கால் லெட்டர், ஹெல்ப் டெஸ்க்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் கேண்டிடேட் டீடைல்ஸில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டர், இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கால் லெட்டர் டேபில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் இருக்கும். கேண்டிடேட் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த 2வது டேப் இருக்குது பார்த்தீங்களா, கால் லெட்டர்னு டேபு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த 2வது டேபை கிளிக் பண்ணதும் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் லெவல் 1, ஓகே, ஸோ ஸ்டேஜ் 1க்கான எக்ஸாமு எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுதோ அந்த இடத்தோட அட்ரஸ் மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, ஸோ அட்ரஸ் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ளூ கலரில் கால் லெட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அது பக்கத்தில் ஒரு டவுன் ஆரோ கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபோட்டோவோட ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும், உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா இல்லையாங்கிறது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எக்ஸாம் சென்டர் எங்கெங்க கூடிய அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும், எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் நடக்க போகுதோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் எந்த ஷிஃப்ட்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ, எந்த டைம் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க, உங்களோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இது, எக்ஸாம் லாங்குவேஜ் என்னங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களோட சைன் வந்து பண்ணணும். ஸோ வீட்டில் வச்சு உங்களோட சைனை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஹால் டிக்கெட்டை அப்படியே பிளாங்காக எடுத்துகிட்டு போங்க. அதாவது ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அது அப்படியே எடுத்துட்டு போங்க. அதுல என்னென்ன வருதோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்க. நீங்க வீட்ல வச்சு சைன் எதுவுமே கொண்டு போய் பண்ணிராதீங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உங்களுக்கு ஒரு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் இந்த இடத்துல நீங்க சைன் பண்ணணும். சரியா? ஹால் டிக்கெட்டை அப்படியே டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் வந்து உங்களுக்கு சைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எந்த டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது, என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் நடக்க போகுது, இங்கே கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் டைமு, உங்கள் எக்ஸாம் சென்டரோட கோடு எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் பார்த்து வந்து என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும். என்னன்னா எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுல லாகின் பண்ணும்போது ஒரு 4 லைன் வந்து இருக்கும். அந்த லைனை பார்த்து இந்த இடத்துல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் ஹால்ல போய் தான் எல்லாமே எழுதணும், வீட்டில் வச்சு எதுவுமே எழுதக்கூடாது. அந்த சிஸ்டம்ல என்ன ஷோ ஆகுதோ அதை பார்த்து அப்படியே எழுதணும். ஓகே, ஸோ இது எதுக்காகனா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு. அதாவது நீங்கள் தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இது வந்து சும்மா ஒரு 4 லைன் இருக்கும். ஓகே, சிஸ்டமில் அப்படியே ஷோ ஆகும். எக்ஸாம் அன்னைக்கு அப்படியே சிஸ்டமில் ஷோ ஆகும். இன்விஜிலேட்டர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து லாகின் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டில் உங்கள் சிஸ்டமில் என்ன ஷோ ஆகுதோ அதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் தம்ப் வாங்குவாங்க, இந்த இடத்துல உங்களோட ரைட் தம்ப் வாங்குவாங்க, இந்த இடத்துல உங்களை வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க, இந்த இடத்துல இன்விஜிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. இது எல்லாமே
எல்லாமே எக்ஸாம் ஹாலில் போய் தான் பண்ணணும். ஓகே, நம்ம வீட்டில் ஸ்டாம்ப் பேட் இருக்குங்கிறதுக்காக இங்கே வச்சே நம்மளோட லெஃப்ட் தம்பு ரைட்டு தம்பு எல்லாமே வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கேட்பாங்க. சப்போஸ் ஒரு ஃபோட்டோ சரியா இல்லை, ஏதாவது அழுக்கா இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா இன்னொரு ஃபோட்டோ தாங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு ஃபோட்டோ இருக்கணும். அதனால ஒரு 2-3 ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஓகே, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரஃப் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ரஃப் ஷீட் எதுவும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னா இந்த ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஹால் டிக்கெட்டில் எப்படி ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியான ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. ஓகே, ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. இது போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடியா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷனல் தான். சப்போஸ் வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, அப்போ ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கணும், ஆதார் கார்டு கண்டிப்பாக வச்சுக்கணும், ஒரிஜினல் வச்சுக்கணும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இதோட ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க கேட்குறது என்னன்னா ஹால் டிக்கெட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டோட ஒரிஜினல், இன்னொரு ஐடி ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேஃப்டிக்கு நம்ம வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வச்சுக்கிறது. இந்த ஹால் டிக்கெட்டை 2 பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு பிரிண்ட் அவுட் தான் அங்கே கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே போதும், கலர் பிரிண்ட் அவுட் தேவையில்ல. எதுக்காக 2 பிரிண்ட் அவுட்னு சொல்கிறேன்னா, சப்போஸ் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் கொண்டு போகிறோம், போகிற வழியில் நம்ம ஹால் டிக்கெட்டில் ஏதாவது ஒரு தண்ணி பட்டுருச்சு இல்லை மை பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு அந்த காலேஜில் வந்து பிரிண்டிங் மிஷின் இருக்குமோ இருக்காதோ, இல்ல அந்த பிரிண்ட் எடுக்கிற இடம் அடைச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப 2 பிரிண்ட் காப்பி வச்சுக்கிட்டோம், ஹால் டிக்கெட்ல 2 காப்பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இன்னொரு காப்பி வச்சு நம்ம உள்ள போயிடலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஹால் டிக்கெட்டை வந்து நீங்க பிரிண்ட்டும் போட்டுக்கோங்க, உங்க போன்ல ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கோங்க, இல்ல உங்களோட லேப்டாப்ல கரெக்டா பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதுறீங்களோ அதோட அந்த காப்பீஸ் எல்லாமே வச்சுக்கணும். இந்த ஹால் டிக்கெட்டை லேப்டாப்ல ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணிக்கோங்க. 2 பிரிண்ட் போட்டுக்கோங்க. 2 பிரிண்ட்டையுமே எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு பிரிண்ட் போதும். இன்னொன்று வந்து ஒரு சேஃப்டிக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அது மாதிரி ஃபோட்டோ வந்து ஒன்று தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 3 ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருந்தாலும் இன்னொரு ஃபோட்டோ கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். அதே மாதிரி ஆதார் கார்டோட ஒரிஜினல் போதும், ஜெராக்ஸ் கேட்க மாட்டாங்க. இதுவும் ஒரு சேஃப்டிக்கு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து மேண்டட்ரி. என்னது, ஹால் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டோட ஒரிஜினல். இது போக இன்னொரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நமக்கு இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எடுத்து காட்டுறதுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இன்னொரு ஐடி ப்ரூஃபும் கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு பென் வச்சுக்கோங்க கையில். ஓகேவா, ஸோ ஒரு பென் வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க, ஸோ ஒரு பென் வச்சுக்கோங்க. இது ஆன்லைன் எக்ஸாம் தான் இருந்தாலும் ஒரு பென் வச்சுக்கிறது நல்லது. ஒரு பென் வச்சுக்கோங்க. அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரஃப் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா எக்ஸாமில் சிலபஸ் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குது. இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், சாரி இங்கிலீஷ் கிடையாது, மேக்ஸு, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுக்கு சிலபஸ். ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே சயின்ஸ் வந்துடும். மேக்ஸில் 30 கொஷின், ரீசனிங்கில் 30 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்ல பார்த்தீங்கன்னா 40 கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் வந்து இங்கிலீஷ்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது தமிழ்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ்லையும் ஓப்பன் ஆகும், தமிழ்லையும் ஓப்பன் ஆகும். ஒரு கொஷின் திடீர்னு பார்த்துட்டு இருக்கீங்க, அதை தமிழில் பார்க்கும்போது புரியலை, இப்போ இங்கிலீஷில் பார்க்கணும் அப்படின்னா ஸோ எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஷினை இங்கிலீஷில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வியூ இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் தமிழில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே ஓப்பன் ஆகும். இங்கிலீஷுங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ். இங்கே ரிப்போர்ட்டிங் டைமு, கேட் க்ளோசிங் டைமு, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30. ஓகே, கேட் க்ளோஸ் ஆகிறது 8:30க்கு க்ளோஸ் ஆகும். அப்போ 7:30க்கே நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போனதுமே உங்களுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களா, ஹால் டிக்கெட்டோட ஒரிஜினல் வச்சிருக்கீங்களா, போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா, ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு வெரிஃபிகேஷனும் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் போவாங்க. ஒருத்தர் போனாங்கன்னா 5 நிமிஷத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ எல்லாருக்கும் வெரிஃபிகேஷன் நடக்கும். நீங்கள் ஒரு கியூவில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஒரு வரிசையில் நிற்கணும். ஏன்னா எல்லாரையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விடுவாங்க. அப்போ அதுக்கு 1 மணி நேரம் டைம் எடுக்கும். இந்த 8:30 to 9க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லாகின் நடக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணி அந்த லாகின் எல்லாமே இது
பண்ணுறதுக்கு 9 ஆகிரும். ஷார்ப்பாக 9 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் ஒரு சிஸ்டம் கையில் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகிரும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஓகே, அதே ஷிஃப்ட் 2னா 11:15 ரிப்போர்ட்டிங் டைம்னா 11:15 12:15 வரைக்கும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஷிஃப்ட் 3ன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 4 மணிக்கு 3லேருந்து 4 மணி வரை உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். 4 மணிக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. 4:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். சப்போஸ் நீங்கள் ஆளாக உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4:30 தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ 4 மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உட்கார்ந்துருப்பீங்க. அந்த டைம் வந்து யாராவது ஒருத்தங்க ஹால் டிக்கெட்டோ ஏதோ கொண்டு வராமல் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்க, இன்னும் சிஸ்டமில் கொஸ்டின் எதுவும் வரலை, ஆன் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் லைட்டாக கண்ணை மூடி ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும்னா இருந்துக்கலாம். சுற்றி நடக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எதையுமே பார்க்கக்கூடாது. ஓகே, நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் நம்ம ரொம்பவே சுயநலமாக இருக்கணும். நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டோம், கரெக்ட் டைமுக்கு நம்ம போயிட்டோம், ஹால் டிக்கெட் கரெக்டாக கொண்டு போயிட்டோம், நமக்கு வந்து சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, 100% அக்யூரசியோட எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் போகணும். சுற்றி நடக்கிற எதையுமே வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வராது அந்த கேண்டிடேட்டோட தப்பு. ஏன்னா ஒரு எக்ஸாம் வராங்க அப்படின்னா ஒருத்தங்க ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க, இந்த கையில் மருதாணி வச்சுட்டு போகிறது. இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் மருதாணி வச்சுட்டு போயிடுவாங்க, அங்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் விழாது. ஸோ இந்த தப்பு பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் என்னதான் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மருதாணி வைக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் ஹாலில் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த டைமில் அந்த பொண்ணு மருதாணி வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா அதை பார்க்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அங்கே நடக்கிற இதை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நடக்குன்னா. ஸோ அதை பார்க்கும்போது அந்த நெகட்டிவிட்டி கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் அதை எதுவுமே பார்க்காம சிஸ்டம் கிடைச்சதும் ரிலாக்ஸாக அப்படியே உட்காருங்க. ஓகே, ரிலாக்ஸாக உட்காருங்க. அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, வரக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நான் படித்தது தான் வரப்போகுது, இந்த எக்ஸாம் நான் ரொம்ப நல்லா பண்ண போகிறேன், கண்டிப்பாக என்னால் முடியும், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன், ஸோ கண்டிப்பாக இந்த இதில் நான் போஸ்டிங் வாங்கியே ஆகுவேன், எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்க போதுங்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சூப்பராக இருக்கும். ப்ரெஷரு நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம என்ன படித்தோங்கிறத விட இந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நமக்கு வேலை கிடைக்கும். நம்ம டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணது அதெல்லாம் யாருமே பார்க்க போகிறது கிடையாது. எக்ஸாம் பேப்பரில் நல்லா பண்ணியிருக்கீங்களா, 100 கொஸ்டினுக்கு நீ 80 கொஸ்டின் போட்டிருக்கியா, 70 கொஸ்டின் போட்டிருக்கியா, 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணியிருக்கியா, நீ கண்டிப்பாக CBT 1 வந்து பாஸ், கட் ஆஃப் மேலே நீ வந்து நிறைய மார்க் எடுத்திருக்க, ஸோ அடுத்து CBT 2க்கு ஒன்று கூப்பிடுவோம், அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம வீட்டில் உட்காந்து எவ்வளோ நாள் படித்தோங்கிறத பார்க்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அந்த 1.5 மணி நேரத்தை புத்திசாலித்தனமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஈஸியான கொஸ்டின் ஃபஸ்ட்டு, மாடரேட்டான கொஸ்டின், அப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின், அந்த ஆர்டரில் நம்ம வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் பாசிட்டிவாக இருங்க. ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு லேட்டாக போகாதீங்க. சொல்லியிருக்க டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. 3 டாக்குமெண்ட் தான், ஹால் டிக்கெட்டோட பிரிண்ட் அவுட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, எழுதுறதுக்கு ஒரு பென் வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் பென் அது மாதிரி வாட்ச் அதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம போயிட்டு எக்ஸாம் ஹாலில் சண்டை போடக்கூடாது. எதுக்கு வாட்ச் கொண்டு வர விட மாட்டேங்கிங்க, தலையில் எதுக்கு கிளிப்பு மாட்ட விட மாட்டேங்கிங்கன்ட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. நமக்கு வேலை வேணும். ஓகே, எக்ஸாம் ஹாலில் நாம் எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் எல்லாமே முடியுது, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தர போகிறாங்க, நம்ம டெஸ்ட்டு நல்லா எழுத போகிறோம், அவ்வளோதான். அவங்க கிட்ட போய் அங்கே சண்டை போடுறதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க கிட்ட சண்டை போடுறது அதெல்லாம் தேவையே கிடையாது. மைண்டை வந்து கூலாக வச்சுக்கணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் ரொம்ப கூலாக இருக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ரொம்ப முக்கியம். ரொம்ப இதாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், கான்ஷியஸாக இருக்கணும். சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணால் கூட நெகட்டிவில் மார்க் போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 7 எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட அனாலிசிஸ் எல்லாமே யூடியூப்பில் கொடுத்துருவோம். அந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்டு முடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம் கேட்குறாங்க, அடுத்த ஷிஃப்ட்டில் என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து 4ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock எல்லா கோர்சஸ்க்கான ஆஃபர் வந்து உங்களுக்கு முடியுது. குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச், ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் எந்த கோர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த
இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு படிக்கிறேன் மேடம், நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த பேச்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 699. கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399. இங்கிலீஷோட A to Z சீரிஸ் பார்த்தீங்கன்னா 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு 399 ஃபீஸ். SSC MTS ஓட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் NTPCக்கு கரண்ட் அஃபேர் படிக்கணும், லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படித்தாலே கண்டிப்பாக உங்களால் 40ல் 18லேருந்து 20 கொஸ்டின் வரைக்குமே அட்டன் பண்ண முடியும். கரண்ட் அஃபேருக்கு இதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ இன்னைக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 1ஆம் தேதியே க்ளோஸ் ஆன ஆஃபர் தான். நியூ பேச்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து 10:30 to 11:30 வரை லைவ் கிளாஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்ச். குரூப் டியோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0, MTSோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், டெக்னீஷியன் கிரேடு 1க்கான பேட்ச், கிரேடு 3க்கான பேட்ச், IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் கிளாஸஸ் போதும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு சிட்டி இன்டிமேஷன் பார்க்க தெரியல, இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஆகஸ்ட் மந்தோட ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.